அழுக்க நம்ம குறைக்கிறதுக்கான வழியே பக்தியில மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த பக்தியை ஒருவர் ஒரு 20% எடுத்துப்பாங்க, அந்த அளவு அந்த எண்ணம் அவருக்கு நல்லா இருக்கும். ஒரு முழுமையாவே அதில் இருப்பாங்க. இப்ப துறவிகள்லாம் பார்த்தீங்களா வச்சுங்களேன், சித்தர்களோ ஒரு பெரிய சிவனடியார் சுவாமியே முழுமையா கதி அடைஞ்சவங்களா இருப்பாங்க. முழுமையான தூய்மையான எண்ணத்தோட இருப்பாங்க. பொது நலம், ஏன்னா அவங்க முழுமை அடைஞ்சிட்டாங்க. அந்த 100% அந்த எண்ணத்தை ஃபுல்லாவே இறைவன் மேல செலுத்துறாங்க. அதனால 100% அவங்க தூய்மையாவே இருப்பாங்க. துன்பமே இல்லாத வாழ்வு, இன்பத்திலே ஆனந்தத்திலே திளைத்திருக்கிறாங்க. நாம ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு பார்ட் டைம் போல தான் கடவுள் கோயிலுக்கு போறோம், சுவாமியை கும்பிடுறோம், சுவாமியை நினைக்கிறோம். அதற்கேற்றார் போல இன்பமாவது நம்ம அனுபவிக்கலாம். அப்ப அந்த 20%ஆவது நமக்குள்ள ஒரு தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும்னு இருந்தா அந்த பக்தின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தேவை. அதனாலதான் பக்தி 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 வேணும்னு சொல்றாங்க. அந்த பக்தி இல்லை என்றால் கண்டிப்பாக தவறான வழியில் செல்வதற்கான வழிகள் அத்தனையும் அமல்படும். ஏன்னா நமக்கு சரி இது தவறுன்றதை யார் சொல்றது? அறநூல்கள் சொல்லுது, அதன்படி வாழறோம். சரி, அப்ப அந்த அறநூல்களை நீ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னா என்ன வேண்டும்? பக்தி வேணும். இப்ப பக்தியே இல்லைன்னா ஒரு பக்தியே கிடையாது, கடவுள் என்று இருக்கிறார் இல்லையா, எனக்கு தேவையில்லாது, அதெல்லாம் இல்லை, நான் பாட்டுன்னு வாழறேன் அப்படின்னு வாழ்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இது ஒரு நல்ல செய்தி, இது இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வாழணும். அவன் தவறான வழியில போகிற ஆளுகிட்ட போய் நீங்க சொன்னாலுமே அவன் என்ன நினைப்பானா, அவங்களுடைய கருத்து அவங்க என்னன்னா சொல்லிவிடும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லுவான். ஆனா பக்தின்ற ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்வானா, வேண்டாம், நம்ம இது தவறான வழி, நம்ம இதில் போகக்கூடாது, நம்ம தூய்மையான பாதையில் போகணுன்ற எண்ணமாவது இருக்கும். செயல்முறை வருதோ இல்லையோ, ஆனால் எண்ணமாவது இருக்கும். அப்போ அந்த பக்தியானது தான் உன்னை செதுக்கி தூய்மைப்படுத்துது. அப்போ அந்த பக்தியை நீ மேலோங்க என்ன ஆகும்னா, உன்னுடைய ஆன்மாவனு சுத்தம் அடையும், இறைவன் திருவடிக்கான வழிகள் எல்லாமே அமையும். ஒருவர் ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிறார் இறைவன்கிட்ட நெருங்கிறதுக்கு. ஒரு சிலர் 1000 அடி தூரம் இருக்கிறாரு. அவங்கவுங்க வைத்த பக்திக்கு ஏற்றார் போலதான் ஆனந்தமும் கிடைக்குது, அனைத்தும் கிடைக்குது. ஆனா முதல்ல நீங்க பக்தி வைத்த பிறகு என்ன நடக்கும்னா, முதல்ல கர்மவினை அனுபவிக்கக்கூடிய செயலை தான் பண்ணுவார் இறைவன். ஏன்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நம்முடைய கர்ம வினைகள் தான். எப்படி கர்ம வினைகள் உருவாக்குறோம்? அறத்தின் வழியில நாம நிக்கல, அதனால வினைகள் அனைத்தும் சேர்ந்துடுது. அந்த பக்தின்ற ஒரு விஷயத்துல நம்ம வந்த உடனே அறத்துல தழைத்து ஓங்குறவாசி இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுடுறோம். அப்ப அதுக்கு முன்னாடி செய்த அந்த அழுக்கான விஷயங்களையும் அறம் அல்லாத செயல்களை எல்லாம் இப்ப நீங்க அறத்தில் இருந்தாலும் அனுபவித்துதான் ஆகணும்.